வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். மாஸ் காட்டிய அதிமுக நகரமன்ற உறுப்பினர் ஹக்கீம் பாபு. உதகை நகராட்சிக்கு உட்பட்ட 12வது வார்டில் நகரமன்ற உறுப்பினரும் நீலகிரி மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளருமான ஹக்கீம் பாபு அதிமுகவின் வலிமையை வெளிப்படுத்தும் வகையில் மாபெரும் மாஸ் காட்சியை நிகழ்த்தினார். அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உதகைக்கு வருகை தந்ததை முன்னிட்டு ஹக்கீம் பாபு தனது வார்டில் இருந்து மட்டும் சுமார் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களை திரட்டி பெரும் ஊர்வலமாக கூட்டத்திடலுக்கு அழைத்துச் சென்றார். மக்கள் வருகையால் தெருக்கள் கொண்டாட்டம் போல் காட்சியளித்தன. மக்களுக்கு மதிய உணவாக சிக்கன் பிரியாணி, ஜூஸ் மற்றும் பல்வேறு தின்பண்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த விருந்தோம்பல் மக்களின் மனதில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. எங்கள் வார்டில் இதுவரை இவ்வளவு பெரும் அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டதே இல்லை என்று பொதுமக்கள் பாராட்டியதாக கூறப்படுகிறது. கூட்டத்திடலில் ஹக்கீம் பாபுவின் கூட்டணி, வலிமை, ஒருங்கிணைப்பு திறன் ஆகியவை தொண்டர்களை உற்சாகப்படுத்தியது. அவர் நடத்திய ஏற்பாடுகள் மக்கள் மனதை கவரும் மாஸ் நிர்வாகி என்ற பெருமையை பெற்றுத் தந்தன. தொடர்ச்சியாக கட்சிப் பணிகளில் சிறந்து விளங்கும் ஹக்கீம் பாபு இந்நிகழ்வின் மூலம் அதிமுகவின் வலிமையை நிரூபித்து தொண்டர்களின் மனதில் மாஸ் காட்டும் நிர்வாகி என்று பதிந்துள்ளார். இவரால் நகர பகுதியில் அதிமுகவிற்கு கணிசமான கிறிஸ்துவர் மற்றும் இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவிற்கு ஆதரவாக மாறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கதாகும். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.